சார் இது என்ன சார் லைன் போர்டு லேட்டாக ஆகுதுன்றத கலெக்டர் நீங்கள் ஒவ்வொரு ஃபோன்லேயே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நான் கமிஷனருக்கே சொல்லிட்டேன், என்ன சிஓபிக்கு சொன்னேன். அதுக்கு முன்னாடி தான் டிசி வந்தார். அங்கே வரல, ராமநாதபுரத்தில் சார் ஒரு வண்டியை பிடிச்சி அவன் தெனாவட்டம் நிற்கிறாரு. அவர் இறங்க மாட்டுறாரு, எங்களை அடிக்க வர்றாரு. நான் போன உடனே காவல் தள்ளிக்கோங்கன்னு சொல்லி நான் அவன்கிட்ட பேசிட்டு அவர் என்ன ஒன்றும் இல்லைங்க. போலீஸ் அப்படி ட்ரெயின் ஸ்கூலுக்கு வரவே இல்லை. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, கண்ணாடி உடம்புது ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர்லேயே ஒரு ஊடகத்தில் போட்டீங்களா? மித்தது மட்டும் ஏதாவது ஒன்று போட்டால் போட்டு ஏற்றிடுவீங்க. தயவுசெய்து இந்த மக்களை காப்பாற்றுற உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. சார் இப்போ நீங்கள் பிடிச்சி கொடுத்தவங்க என்ன ஆச்சுங்க சார்? நீங்கள் பிடிச்சி கொடுத்தீங்களா ஒரு 4 பேர்? போயிட்டேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒரு ரஜினி நடிச்ச பாக்கியராஜ் பிடிச்சி கொடுத்தா அவன் எனக்கு மவுண்ட் ரோட்டில் டாட்டா கேட்டிட்டு போனேன். பிடிச்சி கொடுத்தானே தலைவரை நான் வந்துட்டு வெளியேங்கிறேன். அதனால தான் நான் இந்த வாட்டி விட்டுட்டேன். சார் பணம் இருந்தது நீங்கள் பணம் பிடிச்சி கொடுத்துட்டாங்க சார். ரெக்கார்டோட வச்சுருக்கேன். ஒரு இடத்துல 1,38,000 ஒரு இடத்துல 22,000 சார். அண்ணா திமுகவோ தேசிய ஜனநாயக கால் பிடிச்சி மக்கள் மேலே மக்களை சந்திக்க தயார். மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த தலைவன் மக்களுக்காக நாங்கள் இருப்போம். ஆனால் இந்த குறுக்குச்சாலை ஓட்டுறதுன்னா எங்களுக்கு கிடையாது.